வணக்கம் தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு கூலான டிசைன் கொண்ட ஒரு டூலி வயர்லெஸ் இயர்ஃபோன். ஆனால் விலையும் ரொம்பவே கம்மி. ட்ரூக்கேவோட இந்த பிடிஜி ஆல்ஃபா. ட்ரூக்கேவோட பல TWS இயர்ஃபோன் நம்ம சேனலில் நம்ம பார்த்துருக்குறோம். விலை குறைவாக இருக்கும், ஆனால் அதுக்கு தக்கன ஒரு டீசனான ஒரு குவாலிட்டி தராங்க. இன்றைக்கி இந்த பிடிஜி ஆல்ஃபாவும் அதே மாதிரி தான். இதோட விலை பார்த்திங்கன்னா 899 ரூபா அறிமுக விலை. மற்றபடி 1300 நினைக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் 900 ரூபாய்க்கு வாங்கலாம். பைலிங் கீழே டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். இந்த பிடிஜி ஆல்ஃபா எப்படி இருக்குது, இது வாங்கலாமா வேண்டாமாங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே இந்த சில யூசர் மேனுவல் தந்திருக்காங்க. 1 இயர் 12 மந்த் வேரண்டி உங்களுக்கு இதுக்கு கிடைக்குது. அப்புறம் இந்த சார்ஜ் பண்ணக்கூடிய டைப் சி கேபிளும் இருக்குது. இப்போ இந்த கேஸ் இயர்பட்ஸுக்கு வருவோம். ஸோ இந்த கேஸ் தான் இதோட ஒரு ஹைலைட்டே சொல்லலாம். மேல் பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் டிசைனில் இந்த லீடு வச்சுருக்காங்க. கீழே ஒரு 7 LED லைட்டு தந்திருக்காங்க, RGB லைட்டு. ஸோ பல கலரில் உங்களுக்கு லைட் எஃபெக்ட் உங்களுக்கு இதில் தெரியுது. இந்த லைட்டை ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு அந்த லைட் எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும். பார்க்க கூலாக இருக்கு இல்லையா? ஸோ இது 2 கலரில் வருது. பிளாக் கலர் கேஸ் இது, இன்னொன்று ஒயிட் கலர்லையும் வருது. ஆனால் ரெண்டுலேயுமே இந்த மாதிரி 7 கலர் கொண்ட RGB லைட்டிங் தராங்க. மேலே இந்த லிட்டு டிரான்ஸ்பரண்டாக இருக்கனால உள்ளே பட்ஸ் உங்களுக்கு தெரியுது. அது சார்ஜ் ஆகுதாங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கேஸ் பார்க்க நல்லா இருந்தாலும் நாளடைவில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இது ஸ்க்ராட்ச் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கினீங்கன்னா கவனமாக வச்சுங்க. ஏன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் ஸ்க்ராட்ச் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு 899 ரூபா, அதாவது ஒரு 900 ரூபாய்க்குன்னு பார்க்கும்போது ஒரு டீசனான ஒரு பில்ட் குவாலிட்டி தந்திருக்காங்க. பட் கேர்ஃபுல்லாக வச்சுங்க. கீழெல்லாம் போட்டால் சீக்கிரம் உடையாது, பட் உடையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. பிளாஸ்டிக் தானே, அதுக்கு தக்கன தான் விலையும் குறைவு இருக்கிறதுனால. ஸோ இதான் கேஸு. கூலான ஒரு டிசைன். இந்த டிரான்ஸ்பரண்ட் லிட் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த RGB லைட்டிங்கும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. கீழ்ப்பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டைப் சி போட்டு தந்திருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த பட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் முக்கியமாக இதை நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், இதை வாங்கும்போது இது உங்களுக்கு வாங்கணுமா வேண்டாமான்னு இந்த பட்டை வச்சு நீங்கள் முடிவும் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது பார்த்திங்கன்னா இன்இயர் இயர்பட்ஸ் இல்லை, இது பார்த்திங்கன்னா ஹாஃப் இன் இயர்பட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ காதுக்கு முழுமையாக உள்ளவும் போகாது, வெளியே அப்படியே தொங்கிட்டு இருக்கும். ஸோ தொங்கட்டான். பட் சில பேருக்கு இது பர்சனலாக எனக்கு இந்த மாதிரி டிசைன் எனக்கு பிடிக்காது. எனக்கு ஃபுல் இன்இயர் இயர்பட்ஸ் தான் பிடிக்கும். இந்த டிப்ஸ்லாம் வச்சுருக்கும் இல்லையா? சில பேருக்கு அது காதுக்கு உள்ளே போகிறது மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் வெளியே இருக்க மாதிரி விரும்புவாங்க. அவங்களுக்கு இது உகந்ததாக இருக்கும். ஸோ இது ஹாஃப் இன் இயர்பட்ஸு. பண்ணிலாம் பார்த்தேன், கீழெல்லாம் விழலை. அதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. பட் இந்த டிசைன் நோட் பண்ணிங்க வாங்கும்போது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. இந்த பட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3 கிராம் கிட்ட தான் இருக்குது. மொத்தமே பார்த்திங்கன்னா கூட கேஸோடு சேர்த்து ஒரு 30 கிராம் கிட்ட தான் வருது. ஸோ ரொம்ப லைட் வெயிட்டாக நல்லாவே பண்ணியிருக்காங்க. இப்போ டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸு இந்த கண்ட்ரோல்ஸ் பார்த்திங்கன்னா அந்த சைடில் இங்கே வச்சுருக்காங்க. அது பார்த்திங்கன்னா எனக்கு இன்னொரு ஒரு டிசைனில் எனக்கு கொஞ்சம் பிடிக்காத ஒரு விஷயம் சொல்லலாம். ஏன்னா காதில் இப்போ வைக்கும்போது பட்ஸை வெளியே எடுக்கும்போது கூட பார்த்திங்கன்னா அது பட்டை ஆஃப் பண்ணிடும். நீங்கள் சரியாக எடுக்காமல் கையை அதில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா. பட் கை எடுத்துகிட்டு திரும்பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா திரும்பி ஆன் ஆயிரும். பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அது ஒரு சின்ன ஒரு இன்கன்வீனியன்ஸ் மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் காதில் வச்சு நீங்கள் நீங்கள் கண்ட்ரோல்ஸ் பண்ணுறீங்கன்னா அதை ப்ரெஸ் பண்ணது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. இது கண்ட்ரோல் பற்றி பார்க்கும்போது இதில் நீங்கள் டபுள் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ப்ளே பாஸ் பண்ணலாம். 3 வாட்டி நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேம் மோடுக்கு போகுது. அப்புறம் ட்ராக்கும் சேஞ்ச் பண்ணலாம். ஆடியோ குவாலிட்டின்னு பார்க்கும்போது இதில் ஒரு 13mm டிரைவர் தந்திருக்காங்க. அப்புறம் இதில் என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலிங்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் கால் அட்டன் பண்ணும்போது வெளியுள்ள இறைச்சல் குறைவாகவும் சொல்லியிருக்காங்க. பட் நான் அப்படி ட்ரை பண்ணி பார்த்தது அந்த அளவுக்கு பெரிய எஃபெக்டிவாக இல்லை. வெளியுள்ள இறைச்சல் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. அப்புறம் உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி பாட்டு கேட்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் பேஸ் விரும்பியாக இருக்கீங்க, உங்களுக்கு பேஸ் அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதில் பேஸ் குறைவாக இருக்குது. பட் கிளாரிட்டி நல்லா இருக்குது. ஒரு 900 ரூபீஸ்க்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்குது. ஸோ ட்ரிபிள்ஸில் ரொம்ப க்ளீனாக இருக்குது. மற்ற நோட்ஸ் எல்லாமே ரொம்ப க்ளீனாக இருக்குது. பட் பேஸ் குறைவாக இருக்குது. ஸோ பொதுவாக இப்போ ஜனரஞ்சமாக எல்லோரும் பேஸ் அதிகமாக கேட்பாங்க, விரும்புவாங்க. ஸோ அவங்களுக்கு இது கொஞ்சம் பேஸ் குறைவாக இருக்க மாதிரி தோணலாம். வோக்கல்ஸ் எல்லாமே ரொம்ப தெளிவாக க்ளீனாக இருக்குது. ஸோ அதுவும் ஒரு பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணிங்க வாங்குறதுக்கு முன்னாடி. பட் கேஷுவலாக மியூசிக் கேட்குறதுக்கு அதுக்கெலாம் இது நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு அதில் கிடைக்குது. ஸோ கேம் மோட் இருக்குது. கேம் மோட் விளையாட்டி பார்த்தேன், அதுலேயும் பரவாயில்லாமல் நல்லாவே இருக்குது. கேமிங் லேட்டன்சி லோ லேட்டன்சி பார்த்திங்கன்னா ஒரு 50 மில்லி செகண்ட்ஸ் லோ லேட்டன்சின்னு சொல்கிறாங்க.
எனக்கு பெரிய ஒரு லேட்டன்சி தெரியல கேம் விளையாடிட்டு பார்க்கும்போது. இப்போ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு சிறுசாக இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன். பட் 300 mAh பேட்டரி வந்து இதில் தராங்க மொத்தமாக. ஒரு சிங்கிள் சார்ஜில் வந்து ஒரு 8 to 9 ஹவர்ஸ் கிட்ட உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃப் கிடைக்குது. ஸோ நல்ல ஒரு இம்ப்ரெசிவான ஒரு பேட்டரி லைஃப். சைஸ் சிறுசாக இருந்தால் கூட நல்ல ஒரு பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. கேஸில் வந்து ஒரு 38 மணிக்கு பேட்டரி வந்து கிடைக்கும். ஸோ மொத்தமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 45 மணிக்கு இருக்கும் வந்து பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா ஏஏசி கோடக் சப்போர்ட் இருக்குது. ப்ளூடூத் 5.3ல வந்து ரன் ஆகுது. ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விலை குறைவான பட் ஒரு கூல் லுக்கிங் டிசைன் வந்து தந்திருக்காங்க. எல்இடி லைட்டிங் நல்லா இருக்குது. இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் லிட்டில் விலை குறைவாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு முயற்சி கொண்டு வந்திருக்காங்க. பட் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணது வந்து இதோட பட்ஸோட டிசைன். இது வந்து ஹாஃப் இன் இயர், அது உங்களுக்கு சூட் ஆகுமான்னு யோசிச்சுங்க. அப்புறம் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து குறைவாக இருக்குது. கிளாரிட்டி நல்லா இருக்குது, வோக்கல்ஸ் நல்லா இருக்குது, ட்ரிபிள்ஸ்லாம் நல்லா இருக்குது. ஆனால் பேஸ் வந்து கொஞ்சம் குறைவு. ஸோ அதுவும் வந்து நீங்கள் நோட் பண்ணிங்க. பேட்டரி லைஃப் வந்து நல்ல ஒரு பேட்டரி லைஃப் கிடைக்குது. BTG ஆல்ஃபா பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட் சொல்லுங்கள். இதோட பைலிங் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் விட்டுறேன். வாங்குனா அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்க. லேட்டஸ்ட் ப்ரைஸ்லாம் அதில் போய் பார்த்துக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது ரேஷ்மாஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.